சோத்துக்கு தாளம் போட்டதுனால தானே அநாத ஆசிரமத்துக்கு வந்தீங்க. அப்புறம் இங்க வந்து ஏன்டா தாளம் போடுறீங்க? பசிக்குது கருப்புசாமி என்ன? எது பசிக்குதா? எது எது எப்பப்ப கிடைக்குதோ அதாவது அப்பப்ப ஆக்கி போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். நாங்களா திங்கிறோம்? இவள பாரு, வரும்போது கிங் காங் மாதிரி இருந்துச்சு, உழைச்சு உழைச்சு பிங் பாங் மாதிரி ஆயி போச்சு. உடம்பு எப்படியா இருக்கு? உங்கூட பழகி பழகி பலகீனமா ஆயிடுச்சு. அட எதுக்கு வெட்டி பேச்சு? ஏன் வெறிஞ்சோரே எங்கயா இருக்க? சீக்கிரம் வாயா. பசங்களுக்கு பரிமாறு. குனிஞ்சு போடுறா, குனிஞ்சு. போதும், ஓவரா ரொப்பாத, டப்பா கிழிஞ்சிரும். உப்பு இல்ல போடுறது உப்புமா, அதுலயே உப்பு இல்ல. ஏன் அளவையும் குறைச்சிட்ட? அனாத நாயங்களா, இந்த அளவு பத்தாத? எங்கள மாதிரி அனாதை குழந்தைங்க பிறந்ததுனாலதான் இப்படி ஒரு ஆசிரமம் இருக்கு. ஐயோ பாவம், 4 பேர் எங்களுக்கு சோறு போட்டாங்கன்னா அதுல தான் நீ உன் வயித்தை கழுவிக்கிற. இந்த மாதிரி அனாதை குழந்தைங்களுக்கு சோறு போடுற இடத்துல எங்கள மாதிரி பயிர் வளரல, உன்ன மாதிரி களைதான் வளர்ந்து. நீ அளவை தாண்டி போற. நீ அளவை குறைச்சு வைக்கிற. நான் வைக்கிறத தாண்டா வைப்பேன். நானும் வைக்க வேண்டிய இடத்துல வைப்பேன், பத்த வைப்பேன். இந்த லொல்லுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. நீ அண்ணத்துக்கிட்ட விடுற ஜொல்லுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. அண்ணா அண்ணா, இன்னுமா குளிக்கிற? இதுக்குதான் தினம் குளிக்கணுங்கிறது. பசங்க எல்லாம் தூங்கிட்டாங்க, சீக்கிரம் வெளியே வா, பசி உயிர் போகுது. பிம்மாதின்னு போட்டு கலக்குங்கடா, அப்பதான் உங்க வயிற்ற கலக்கோ கலக்கன் கலக்கும். சாரசம் வசீகர கண்கள் சீர்தரும் முகம் சந்திர பிம்பம் சாரசம். நான் ஊட்ட, நீ ஊட்ட, மறுபடியும் நான் ஊட்ட, மறுபடியும் நீ ஊட்ட, மறுபடியும் மறுபடியும் நான் ஊட்ட. மாட்டிக்கிச்சுடா, கலக்குதுடா. உண்டாயா? உண்டா? 13, 14, 15. தனி ஆயிடுச்சு. முடிச்சாச்சு. என்னப்பா சோதனை? பயப்படாத. யாரு? என் குலதெய்வமா பேசுது. ஆமா, 5க்குள்ள ஒரு நம்பர் சொல்லு. 9. வெஜிடேரியனா இருந்துட்டு நான் வெஜிடேரியனா அமுக்கிறியாடா கருப்பு சாமி? இது நியாயமா? எங்கேயோ கேட்ட குரல். சண்டாளா, குழந்தைகளுக்கு சோறு போடாத சமையல்காரா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன் கூட கொழு கொழுத்து இருக்காளே குட்டி, அவளை நான் தட்ட போறேன்டா. ரொட்டி ரொட்டி. இது நம்ம நம்பியார் என்ன குரல் மாதிரி இல்ல சாமி? உங்களுக்கு சில்கு ஸ்மிதா குரல் வருமா சாமி? உருகுதே என்ன ஆசை பெருகுதே
ஏங்க விளக்கமாத்து கட்டைக்கு பட்டு குஞ்சமா இந்த செருப்பு கட்டைக்கு சிலுக்கு குஞ்சமா இவன் கேட்டியா சொல்லியா என்ன பண்ணுவார் நாளைக்கு நாங்க ஊருக்கு போறோம். சரி, அதனால அந்த ஊர்ல பாக்கீங்களா இந்த அட்ரஸ்க்கு ஜாக்கிரதை டெலிவரி பண்ணிடு. ஓகே? என்னையும் வேலை செய்ய விட மாட்டேங்கிற, நீயும் வேலை செய்ய மாட்டேங்கிற. நானா வேலை செய்யலங்கிற? ஒரு பக்கம் என் டியூட்டி, மறுபக்கம் உன்னோட பியூட்டி. நீ பாட்டுக்கு அங்க இங்க அடிச்சுட்டு போயிடுற கல்லால. எனக்கு எப்படி வலிக்குது தெரியுமா? நானும் இந்த வீட்டு வேலைக்காரி, நீயும் இங்க டிரைவரு. நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு பட்டு பகல்ல இப்படியா? இந்த தோட்டக்கார சிகாமணிக்கு தெரியாம ஒரு சித்தர் கூட உள்ள நுழைய முடியாது. நீ என்ன கண்ட கண்ட பொண்ணோட தாவடிச்சுக்கிட்டு இருக்க? இந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சாகணும். சொல்லு. பக்கத்து பொண்ணு. அதான பார்த்தேன், எங்கயோ பார்த்த மூஞ்சி மாதிரியா இருக்கே. ஏனைனா இப்படி இருக்க நீ? எங்கயோ கேட்ட குரல் மாதிரியா இருக்கே. இந்த மாதிரி உனக்கு ஒரு அப்பா இருக்கிற வரைக்கும் நான் உன்னை எப்போ வேணாலும் கட்டி பிடிக்கலாம். மாப்பிள்ள, ஒரு 50 ரூபா கொடுங்க. ஒரு 50 ஆண்டு காலம் நல்லா இருப்பீங்க. 20 தான் இருக்கு. அப்ப 20 ஆண்டு காலம் நல்லா இருப்பீங்க. கோட்டு கூட தராது இருக்கு. ஏனைனா இப்படி குடிச்சு தொலைக்கிற? எனக்காகவா குடிக்கிற? எனக்காகவா குடிக்கிற? செத்து போனாலும் உங்க அம்மா, அவளுக்காக தான் குடிக்கிற. என்னடி ஏன் வண்டியில உட்காந்து நோண்டிக்கிட்டு இருக்க? ஏன் அசுக்கு மசுக்கு வண்டி ஓட்டிட்டு இருக்கையா? உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? ஏன் தெரியாது? நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா? டிரைவர் பொண்டாட்டி ஆறதுக்கு எல்லா தகுதியும் வந்துருச்சு. ஆனா சில விஷயங்கள் மட்டும் மிஸ் ஆயிட்டு இருக்கு. அதையும் கத்து கொடுத்துறேன், வா. ஓ, நீதான் வீட்டுக்கு வேலை செய்ய வந்த புது பையனா? டேய் சின்ன பையா, எதுக்குடா இங்க அனாவசியமா வந்த? நான் ஒண்ணு இங்க அனாவசியமா வரல. அந்த அக்கா தான் இங்க அனாவசியமா வந்திருக்காங்க. ஏங்கா, அந்த அம்மாக்கு மத்தியானம் சாப்பாடு கொடுத்தீங்களா? ஐயோ, மறந்துட்டேனே. ஆனா நான் மறக்கல. அந்த அம்மாக்கு சாப்பாட குடுத்துட்டு தான் வந்தேன். எப்பயுமே டியூட்டில கரெக்டா இருப்பான். அவன் தான் பாபு. உன் டியூட்டிய வீட்டுல வச்சுக்க. இனிமே இந்த ஏரியா பக்கம் வராத. என் டியூட்டியை டிஸ்டர்ப் பண்ணாத. இதுதான் உங்க டியூட்டியோ? அவங்கள கேட்டா மேல வராதுன்றாங்க, இவரை கேட்டா இங்க வராதுன்றாரு. வித்தியாசமான வீடு. என்னையா வேணும் உங்களுக்கு? அம்சா, உன் கையால அந்த ஆப்பத்தை போட, அப்படியே கொஞ்சம் தேங்காய் பாலை ஊத்து. ஊத்துறேன் சொல்லு விடாதியா. வா மாமா வா. இப்பதான் இந்த மாமா பொண்ணு ஞாபகம் வந்துதா? உன் ஞாபகத்துல ஒண்ணும் வரலடி. ஏதோ பசியா இருந்துச்சு, சாப்பிட்டு போலான்னு வந்தேன். என் ஞாபகம் எனக்கு எப்படியா இருக்கும்? அதான் வேலை செய்யற பங்களால பெரிய ரத்தி இருக்காள, வத்தலுக்கும் தொத்தலுக்கும் அலையிற, வாட்ட சாட்டமா ஒத்தி இருக்க, வேணாங்கிற. அவன் இந்த அம்சா கையால ஆப்பத்துக்கு தேங்காய் பாலுக்கும் எப்படி அலையறான் பார்த்தல. சரி சரி, அலையிறவன் பின்னாலே போ, என் பின்னால வராத. சூடா என்ன இருக்கு சொல்லு, சாப்பிட்டு போறேன். யோ இரியா, ஒரு நாளைக்கு உனக்கு கற்பழிச்சிடும் பாரு. ஐயோ ஏனேனா, எப்பதான் இந்த குடியை விட்டு தொலைக்க போற? சத்தியமா அந்த சோத்தை வச்சுக்கிட்டு சொல்றேம்மா, நாளை நிலந்து விட்டுறேன். அது என்ன நாளைக்கு? எல்லா குடியார பள்ளிகளும் நாளைக்கோட விட்டுருவேன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அப்படி இல்ல, நான் ஒரு வித்தியாசமானவன். அதான் ஒரு நாள் தள்ளி போட்டேன். ஏங்கா, அன்னைக்கு என்னடானா அனாத ஆசிரமத்துல அண்ணன் தம்பி 3 பேரும் வந்து என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க? என் தங்கச்சி ஒரு குழந்தைய பறி கொடுத்துட்டா, அந்த தங்கச்சிக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு, நீ வந்துதான் தம்பி காப்பாத்தணும்னு அப்படியே பாசத்தை ஒழுவ விட்டாங்க. என்னமோ பாசமலர்ல சிவாஜி நடிச்ச மாதிரி நடிச்சாங்க. இன்னைக்கு என்னடானா அந்த அம்மா ஒரு மருந்து மாத்திரை சாப்பிடலங்கிறதுக்காக, ஏ சனியனே நீ இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு நிம்மதியா இல்லன்னு ஒரு வில்லன் ஸ்டைல்ல பேசுறாங்க.
இது எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்க்கும்போது அவங்க அந்த அம்மா மேல காட்டுறது பாசமா தெரியல, வேஷமா தெரியுது. இது என்னக்கா விஷயம்? உன்னை பார்த்தா பாவமா இருக்குப்பா. உன்னை என் கூட பிறந்த தம்பியா நினைச்சு சொல்றேன். நீ பாட்டுக்கும் என்கிட்ட கேட்ட மாதிரி வேற யார்கிட்டயோ எந்த கேள்வியும் கேட்டுடாத. இது பயங்கரமான வீடு. இங்க எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கும். உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுப்பா. ஏய், இந்த வீட்டுக்குள்ள நீ அதிக பிரசங்கித்தனமா நடந்துகிட்டு இருந்த, ராத்திரிக்கு நடக்கிறத வேற. டிரைவரா பிறந்தாலே கழட்டி மாட்டுறதே வேலையா போச்சு. கால்ல முள்ளு குத்திருச்சியா? கொஞ்சம் எடுத்து விடுயா. எனக்காகவே குத்தி இருக்கும் போல இருக்கே. ஐயோ, எங்க காமி? என்னையா ஊர்கா புத்திய காமிக்கிற? தொட்டு தொட்டு பாக்குற, வச்சு வச்சு எடுக்கிற. இவ்வளவு சின்ன முள்ளு குத்துறதுக்கே இப்படி வலிக்குதுன்னா உனக்கு தினம் தினம் முள்ளு குத்தணும், நான் முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ரொம்ப கெட்ட வையா. ஆசைய பாரு. பாக்குறேன்னு